Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமரின் வருகையை ஒட்டி புதுச்சேரியில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரத்குமார் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சரத், விவரங்களை வழங்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்புக்காக இன்று புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். பிரதமர் கலந்து கொள்ளும் சாலை வளத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இன்று மாலை சாலை வலம் மேற்கொள்கிறார். பிற்பகல் 12:20 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்படும் பிரதமர் மோடி மதியம் 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் சென்னை விமானத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 4:15 மணிக்கு புது விமான நிலையம் வருகிறார். லாஸ்பேட்டை, கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை, முத்தியால்பேட்டை, மணிக்குண்டு வழியாக அஜந்தா சிக்னல் வரும் மோடி அங்கிருந்து சாலை வலம் மேற்கொள்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து சாலை வளத்தில் பங்கேற்கும் பிரதமர் அண்ணா சாலை வழியாக அண்ணா திடல் வரை 1.7 கிலோமீட்டர் இருபுறமும் நிற்கும் பாஜக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு கையசைத்து ஆதரவு கேட்க உள்ளார். பிரதமர் மோடியின் சாலை வளத்தில் சுமார் 30,000 பேர் பங்கேற்க உள்ளதாக புதுச்சேரி மாநில பாஜகவினர் தெரிவித்தனர். பிரதமர் வருகை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமர் வழித்தடங்கள் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகரின் உயர்ந்த கட்டடங்கள் இருந்து கண்காணிப்பும் தீவிரப்படுத்தியுள்ளது. பிரதமர் வருகை காரணமாக லாஸ்பேட்டை, கிழக்கு கடற்கரை சாலை, எம்ஜி ரோடு, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.